பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலையிலும் கூட மகிமைப்படட்டும். இந்த நாளை காணும்படி உதவி செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆவது வார்த்தையின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். இந்த காலை வேளையில அன்னாளை கொண்டு சொல்லப்பட்ட இந்த ஒரு வார்த்தை, அவள் தன்னுடைய வாழ்க்கையில் நிந்திக்கப்பட்டது, சிறுமைப்படுத்தப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, ஹல்லேலூயா, மலடி என்று உதாசீனப்படுத்தப்பட்ட அந்த நிலையில் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்த அந்த பிள்ளையை தேவ சந்நிதியில் அவளுடைய பொருத்தனைப்படி கொடுக்கும்போது இந்த வார்த்தையை பரிசுத்தாவில் நிறைந்து சொல்லுகிறார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அதை பிரபுக்களோடு உட்கார பண்ண. நினைச்சு பாருங்க, எளியவனு பிரபுவை பார்க்க முடியாது, உதாசீனப்படுத்துவார்கள். ஆனால் தேவன் ஒரு எளியவனை தன் கரங்களில் எடுத்து விட்டால், அவன் மேல் பரிதாபம் கொண்டு விட்டால், அவன் மேல் இரக்கம் கொண்டு விட்டால், அந்த எளியவனை தேவன் உயர்த்தி ஹல்லேலூயா, பிரபுக்களோடு ராஜாக்களோடு உயர்ந்த பதவியில கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த கால வேளையில நன்றியோடு ஆண்டவரே, இம்மட்டுமாக அதிசயமாய் நடத்தி வந்த எளிய நிலையில் காணப்படுகிறாயா? ஆண்டவரை தேடி தேவனை செபிக்கிற, தேவனை நோக்கி பார்க்கிற எத்தனையோ மாதங்களாய் ஆண்டுகளாய் ஆண்டவரை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறாயா? உன்னை பார்த்து பரிசுத்த ஆவியான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த எளிய நிலையிலேயே ஆதரவற்ற, எவ்வளவு உழைத்தும் உயர முடியல, வளர முடியல, சுமை மாறவில்லை என்று புலம்புகிறாயோ, உன்னை பார்த்து தான் சொல்ல, எளியவனை கர்த்தர் உயர்த்தும் போது ஹல்லேலூயா, பிரபுக்களோடு அதிகாரிகளோடு உன்னுடைய குடும்பத்தை தலை நிமிர்த்த, உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப், உன் பிள்ளைகளுக்கு உயர்ந்த ஒரு பதவியை கொடுக்கும் போது ஹல்லேலூயா, இன்னாருடைய தாய், இன்னாருடைய தகப்பன், இன்னாருடைய சகோதரன், க்ளோரி டு காட், மேன்மைப்படுத்த வல்லவர். ஹல்லேலூயா. இந்த இன்னைக்கு எளிமை, வறுமை, ஹல்லேலூயா, மற்றவர்கள் கவனிப்பாரற்ற ஒரு நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடி கொண்டிருக்கிற ஒரு தெய்வ பிள்ளை அல்லவா, கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிற ஒரு தெய்வ பிள்ளை அல்லவா, உன் எளிமையை மாற்றுகிறவர் நம் தேவன் ஒருவரே. உன் இல்லாமையை மாற்றுகிற அதிகாரம் உள்ள கர்த்தர். இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அப்பா, இந்த எளிமையான என்னை நீ உயர்த்த போகிறீர் என்று சொல்லி இருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுவோம். பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி இந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்று சொல். இந்த வசனத்தின்படி என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பான்னு கேளு. ஆண்டவர் அதிசயமாய் நடத்துவார். செபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். மகா பரிசுத்த பிதாவே, இந்த காலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கூட இருப்பதாக இம்மட்டும் இறங்கினீர், நடத்தினீர், பாதுகாத்தீர், பலப்படுத்தினீர். அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் எந்தெந்த சூழ்நிலையில் எளிமையானத ஒரு நிலையில், ஏழ்மை நிலையில் கர்த்தாவே எவ்வளவோ முயன்றும் உயர வேண்டும் என்று எதிர்பார்த்தும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமில்லை என்ற நிராசையோடு இருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தை அவர்களை உயிரடைய பண்ணட்டோம்பா. இந்த வசனம் வறுமையாய் திரும்பாது என்று சொன்னீரே, இந்த வார்த்தையை அனுப்பி ஒவ்வொரு இருதயங்களிலும் அது உயிரடைந்து கர்த்தாவே நம்பிக்கையூட்டி உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும். ஏற்ற வேளையில் இவர்களை உயர்த்தி ஆண்டவரே நல்ல ஒரு பதவிகளில், உத்தியோகங்களில் பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பன் இந்த நாட்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதிப்பீராக, உயர பண்ணுவீராக, பெருக பண்ணுவீராக, நன்மையினால நிரப்புவீராக. கர்த்தர் அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன். God bless you. Praise the Lord.